இன்னைக்கு உங்க கையில ஒரு செல்போன் வச்சுட்டு இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஆரம்ப புள்ளி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் தான். இன்னைக்கு நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஹைவேல வேகமா போக முடியுதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் தான். இன்னைக்கு இந்தியாவை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஒரு கெத்தான கண்ட்ரியா பாக்குறாங்கன்னா இந்தியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சைனா, இந்தியா அப்படின்னு மூணாவது லெவல்ல இந்தியா வரதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் இருக்கு, நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. அதுக்கு காரணமா இருந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் ஐயா அவங்க தான். அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஊர்ல பிறந்த நம்மளோட தலைவர், அதாவது நம்மளோட எக்ஸ் பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயாவை வந்து பிரசிடென்டா மாத்தினதுக்கு முக்கியமான காரணம் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் ஐயா அவங்க தான். இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா யார் அவங்க, அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேக்குறீங்கன்னா அதை நான் சொல்றேன். 1920s பிறந்த ஒருத்தங்க, இவங்க வந்து ஒரு இன்னைக்கு 93 வயசுல தான் இவங்க இறந்து போயிருக்காங்க. நம்மளோட கலைஞரை விட ஒரு வயசு கம்மி. இவங்க பிறந்ததுல இருந்தே வந்து கம்ப்ளீட்டா வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாடு, இன்னொன்னு வந்து லாங்குவேஜ். ஹிந்தி மேல அதிகமா பற்று இருக்கிற ஒருத்தங்க, அதே மாதிரி வந்து தேசத்து மேல அளவு கடந்த ஆசை இருக்கிற ஒருத்தங்க. இவங்க பிறந்ததுல இருந்து வந்து அதிகமா கவிதை, அதே நேரத்தில் அதிகமா வந்து பேச்சு திறமை, ரெண்டு விஷயங்கள் தான் நம்பி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 1940s வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. காந்தி கூட சேர்ந்தே வந்து இவங்க நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஜென்யூனா மனசார நினைச்ச ஒருத்தங்க கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. ஒருத்தங்களோட ஒரு பொண்ணை வந்து தன்னோட பொண்ணா தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்த ஒருத்தர். அவ்வளவு பண்ண ஒருத்தங்களோட சில அச்சீவ்மெண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க செல்போன் யூஸ் பண்றதுக்கும் இன்னைக்கு இறந்து போன அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் வந்து இந்தியால ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது டெக்னாலஜி அப்படிங்கறத சொல்லிட்டு டெலிபோன் ரிவாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெலிபோன் இண்டஸ்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டா ரிவாம்ப் பண்ணி பிஎஸ்என்எல்க்கு சில பவர்ஸை கொடுத்து நீனும் ஈக்குவலா காம்பீட் பண்ணுங்கிறத சொன்னதை தாண்டி மத்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து நீங்க புஷ் பண்ணுங்க, இந்தியாவை வந்து டெக்னாலஜிக்கலி பயங்கரமா அட்வான்ஸ் ஆக்குங்கன்னு ஆரம்பிச்சு வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் கொண்டு வந்த சில திட்டங்கள் தான் வந்து இந்தியாவில வந்து இன்னைக்கு டெலிகாம் ரெவல்யூஷனாவே மாறி இருக்கு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்ஸ். நீங்க பாக்குற ஹைவே ரோட்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து நம்ம ஊருக்குள்ள சிட்டிக்குள்ள எப்படி ரோடு இருக்கோ இல்லையோ, ஹைவே பாத்தீங்கன்னா தரமா போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம டோல் பூத்ல வந்து காசு கட்டுறோம் கவலைப்பட்டாலும் ரோடு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு காரணமா இருந்தாருன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவங்க தான். சோ அதை தாண்டி முதல்ல யுனைடெட் நேஷன்ஸ்ல இங்கிலீஷ் தான் இருக்கிறதே கெத்தான மொழின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல ஹிந்தில போய் யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசினது வாஜ்பாய் ஐயா அவங்க தான். அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்துல் கலாம். இவங்க கூட ஒன்றிணைந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன ஒரு விஷயம் தான் இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற ஒரு கண்ட்ரியா மாத்தணும்னு நினைச்சது. இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பன் ஓன் பண்ணுவோம் முதல்ல வாஜ்பாய் அனௌன்ஸ் பண்ணப்போ சுத்தி இருக்கிற கண்ட்ரி எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க. சைனாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும் பார்த்து சிரிச்சாங்க. உங்களுக்கு எல்லாம் இதை பத்தி என்னடா தெரிய போகுதுன்னு சொல்லி நக்கல் அடிச்சாங்க. அந்த நக்கல் அவங்க வாயடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமும் வாஜ்பாய் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஏபிளான ஒரு பிரைம் மினிஸ்டர். அதே நேரத்தில் ரொம்பவே வந்து ஒரு டிஆர்டிஓவோட பயங்கரமான ஒரு ஹெட்டா வந்து அப்துல் கலாம் ஐயா. சோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குனது தான் வந்து அந்த முதல் நியூக்ளியர் வெப்பனா இருக்கட்டும், பொக்ரான்ல பண்ண டெஸ்டா இருக்கட்டும். அமெரிக்கன் சேட்டலைட் வந்து இந்தியாவுக்கு மேல போயிட்டு இருக்கப்போ அவங்க பாத்திர கூடாதுன்னு பதுங்கி பண்ண முதல் டெஸ்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மொத்த கண்ட்ரியும் திகச்சு போய் பார்த்தாங்க. கண்ட்ரி மட்டும் இல்லாம மொத்த உலகமே திரும்பி பார்த்தாங்க. அப்போதான் வந்து இந்தியா வந்து ஓகே இதுவும் ஒரு கெத்தான கண்ட்ரிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணமா இருந்தது வாஜ்பாய் ஐயா அவங்க தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணவங்க. மதுரைக்கு ஒரு டைம் விசிட் பண்ணிருந்தாங்க வாஜ்பாய் ஐயா. அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரு சின்ன கனெக்ஷன் சொல்றேன். அவங்க மதுரைக்கு வந்திருந்தப்போ வந்து அங்க வந்து சின்ன பிள்ளை அப்படின்னு ஒரு வயசான ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா சுய உதவி குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கறது வந்து முதல்ல மதுரை ஏரியால வந்து ஆரம்பிச்சிருந்தவங்க. அவங்க படிப்பறிவு இல்லாத ஒருத்தங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரங்களா இருந்துகிட்டு அதிகமான வட்டிக்கு வந்து ஏழைங்களுக்கு காசு கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வந்து கொடுமைப்படுத்துறாங்கிறது தெரிஞ்ச உடனே ஏழைங்க கிட்ட ஒன்னா காசு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சின்ன பேங்க் மாதிரி வச்சுப்போம், நம்மளே யாருக்கு காசு வேணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க திருப்பி எப்ப கொடுக்க முடியுது அவங்க கொடுத்துக்கட்டும் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் அவங்க உருவாக்குனாங்க. இப்படி ஒரு விஷயத்த ஒரு சின்ன பிள்ளைன்னு ஒரு வயசான பாட்டி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சப்ப ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறப்போ ஒரு மதுரைக்கு விசிட் பண்ணப்ப அவங்களை காமிச்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்டேஜ்ல நின்று அப்படியே அவங்களோட காலில் விழுந்தாரு. இதுதான் வந்து வாஜ்பாயோட ஒரு மிகப்பெரிய தருணம். அவர் வந்து மனுஷன் கிடையாது, தாண்டி அப்பார்ட் ஒரு வேற லெவல் அவர் அப்படிங்கறது வந்து ரியலைஸ் பண்ண ஒரு மொமெண்ட் அதுங்கிறது கூட சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு பவர்ல இருந்து இறங்கிட்டாரு, எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்களை குறை சொல்லி வந்த அடுத்த கவர்மெண்ட் ஆப்போனன்ட்ஸ் கரெக்டா ஆப்வியஸா மாத்தி அடிச்சுப்பாங்க. அப்படி வந்து மன்மோகன் சிங் வந்து பேச்ச முதல்ல பார்லிமெண்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பிக்கிறப்போ சொன்ன வார்த்தை
இந்தியாவுக்கு பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே வந்து பீஷ்ம பிதா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவுக்கு வந்து ஒரு பீஷ்மர் மாதிரி. இந்தியா இதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் வளரட்டும், ஆனா விதை போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவங்க தான். இந்தியாவோட பீஷ்மரான வாஜ்பாயோட ஆசீர்வாதத்தோட நான் என் கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் மன்மோகன் சிங் ஆரம்பிச்சாரு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆள். அவர் இன்னைக்கு இறந்தது வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். சோ தயவு செஞ்சு நம்ம லீவ் கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷத்தோட மட்டும் நிறுத்தாம, அவர் எவ்வளவு பெரிய ஒரு சோல், அவர் இறந்ததுக்கு வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, அண்ட் அதே நேரத்தில் அவரோட கனவுகள், அவரோட ஆஸ்பிரேஷன்ஸ் நம்ம எத்தனை பேர் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போக வேண்டியது இருக்குங்கிற ஒரு உணர்த்துறத நம்மளே நம்ம ஒரு ப்ராமிஸ் எடுத்துப்போம். அவரளவுக்கு நம்மளால பெருசா வளர முடியலனாலும் அதுல 5% நம்ம செத்து போகிறப்ப நம்மள 4 பேர் திரும்பி பாக்குற அளவுக்கு நம்ம நாட்டுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் நமக்குள்ளே நம்ம எடுத்துப்போம். மேபி வாஜ்பாய் அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் இதா தான் இருக்கும். பிளஸ் இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வாஜ்பாய் இப்போ தான் செத்தாரா, வாஜ்பாய் யாருன்னு கேட்கறவங்க யாரும் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அந்த அவேர்னஸ் நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு பேசிக்கான ஒரு தாட் தான் இந்த வீடியோக்கு நான் செஞ்சதுக்கான ஒரு காரணம். அண்ட் வேற ஏதாவது டாபிக், வேற ஏதாவது தலைவர்களை பத்தி நான் பேசணும்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.